9 கிரகமுமே ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயணிப்பாங்க. அதைத்தான் நம்ம கிரக பெயர்ச்சி அப்படிங்கிறோம். ஒரு முக்கியமான கிரகம் சில இடங்கள்ல பெயரும்போது ஒரு மிக பெரும் தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி செவ்வாய் பெயர்ச்சி. நவகிரகத்தின் தளபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான். குரு மற்றும் புதனின் வீடுகளில் செவ்வாய் பெயரும்போது ஒரு பெரும் தாக்கத்தை கொடுக்கும். செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு ஆக்ரோஷமான கிரகம். ஒரு உக்ரமா கோவமா கொந்தளிச்சு எந்திரிச்சு போருக்கு போறவர் செவ்வாய். இந்த ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாசத்துல பூமி சார்ந்த விஷயத்தில் ஒரு கொந்தளிப்பு. அப்ப பூமியில் ஒரு நிலநடுக்கம் வரும், அடுத்து லேண்ட்ஸ்லைட்ஸ் வரும், அடுத்து சுனாமி வரும், அடுத்து மழை, அப்ப மானாவாரிய, அடுத்து கடல் உள்வாங்கும், அடுத்து கடல் கொந்தளிச்சு வெளில வரும். இது எல்லாமே இந்த இயற்கை சீற்றங்கள்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். பிரவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஜோதிட முனிவர் அருண்கார்த்தி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம். பிரவோக் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஐயா, குரு பயிற்சி முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் சனி பயிற்சி வந்துச்சு, இப்போ சனி வக்ர பயிற்சி நடந்து முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி வரப்போகுது டிசம்பர் மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் வேறு ஏதாவது பயிற்சி இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா நவகிரகங்களுமே ராசி விட்டு ராசி பெயர்றத நம்ம பெயர்ச்சின்னு சொல்கிறோம். அப்போ 9 கிரகமுமே ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயணிப்பாங்க. அதைத்தான் நம்ம கிரக பெயர்ச்சி அப்படிங்கிறோம். அப்போ ஒரு கிரகத்துக்குமே பெயர்ச்சிகள் உண்டு தான். ஆனால் ஏன் இந்த குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி இது ரொம்ப முக்கியமாக பேசப்பட்டு அதுக்கான பலன்கள்லாம் ஏன் பார்க்குறோன்னா, அவங்களாம் ராஜ கிரகங்கள். அவங்களாம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு வருடங்கள் எடுத்துக்குவாங்க. இப்போ குரு பார்த்தா ஒரு வருஷம் எடுத்துக்கும் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி பயிற்சிக்கு. சனி பகவான் 2.5 வருஷம் எடுத்துக்கிறார். ராகு கேதுக்கள் 1.5 வருஷம் எடுத்துக்கிறாங்க. அப்போ அதனால் அவங்க அந்த வருட கிரகங்கள் பெயரும்போது ஒரு தாக்கத்தை தரும். அதைத்தான் நம்ம அந்த பலன்களாக நம்ம பார்க்குறோம், பெயர்ச்சி பலன்களாக பார்க்குறோம். இது மாதிரி மற்ற கிரகங்களும் இப்போ சுக்கிர பகவான் எடுத்துட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசிக்கு போவார். அப்போ ஒரு வருஷத்துலேயே பார்த்தா 12 ராசியுமே பெயர்ச்சிக்கு வந்துடுவார், 12 ராசியும் கடந்துடுவார். அதே மாதிரி செவ்வாய், புதன் எல்லா கிரகமுமே பெயர்ச்சி ஆகும். ஆனால் எந்த கிரகங்கள் தன்னுடைய பெயர்ச்சிகளில் ஒரு முக்கியமான தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த முக்கியமான ராஜ கிரகங்களின் பெயர்ச்சி. அது மாதிரி ஒரு முக்கியமான கிரகம் சில இடங்களில் பெயரும்போது ஒரு மிக பெரும் தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி செவ்வாய் பெயர்ச்சி. அப்போ செவ்வாய் பகவான் ஆகஸ்ட் 2, 2026 முதல் செப்டம்பர் 18, 2026 வரை புதனின் வீடான மிதுன வீட்டில் பெயர்ச்சி ஆகிறார். அப்போ செவ்வாய் பகவான் மிதுன வீட்டில் பெயர்ச்சி ஆகிறது ஒரு முக்கியமான பெயர்ச்சி. அப்போ அதனால் நீங்கள் கேட்குறதுல எந்த பெயர்ச்சி அப்படின்னு கேட்குறீங்க, அதுக்கான பதில் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவான் எப்போதும் உபய வீடுகளில் கார்னரில் இருக்கக்கூடிய 4 உபய வீடு குரு மற்றும் புதனின் வீடுகளில் செவ்வாய் பெயரும்போது ஒரு பெரும் தாக்கத்தை கொடுக்கும். இதே மற்ற ராசிகளில் பெயரும்போது தாக்கத்தை கொடுக்காது. இப்போ மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறாருன்னா பெருசாக மாற்றம் இல்லை, ரிஷப ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறாருன்னா பெருசாக மாற்றம் இல்லை. ஆனால் மிதுன ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகும்போது பெரும் தாக்கத்தை தருவார். அதே மாதிரி கன்னி ராசிக்கு, கன்னி ஒரு உபய வீடு, அதுவும் புதனின் வீடு, அந்த வீட்டுக்கு செவ்வாய் பயிற்சி ஆகும்போது ஒரு பெரிய தாக்கத்தை தருவார். தனுசு உபய வீடு, குருவின் வீடு, அங்கே பயிற்சி ஆகும்போது பெரும் தாக்கத்தை தருவார். மீனம் உபய வீடு, குருவின் வீடு, அங்கே செவ்வாய் போகும்போது பெரிய தாக்கத்தை தருவார். அப்போ இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் செவ்வாய் பகவான் மிதுன வீட்டுக்கு வர்றார். அது ஒரு பெரிய தாக்கத்தை தரப்போகுது. அதனால் அந்த செவ்வாய் பயிற்சி ஒரு முக்கியமான கிரக பயிற்சி. இந்த செவ்வாய் பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் நீங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது? நவகிரகங்களில் செவ்வாய் பகவானை தளபதி அப்படின்னு சொல்கிறோம். நவகிரகத்தின் தளபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான். அடுத்து கிரக காரகத்துவங்களில் செவ்வாய் பகவான் எதுக்கெல்லாம் அதிபதி அப்படின்னா, செவ்வாய் பகவான் தேகத்துக்கு காரகன். அப்போ உடல் நலம் அப்படின்னா தேகம். அப்போ தேக காரகன் செவ்வாய், சகோதர காரகன் செவ்வாய், பூமி காரகன் செவ்வாய், திருமண காரகன் செவ்வாய். அப்படி மிக முக்கியமான காரகத்துவங்களுக்கு வாழ்க்கையில் இந்த விஷயம் செவ்வாய் இல்லை அப்படின்னா லைஃபே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திருமணத்துக்கு காரகனே செவ்வாய் பகவான் தான். அப்புறம் கடவுள்னு எடுத்துக்கிட்டால் முருகப்பெருமான். இந்த கலியுகத்தில் கலியுக கடவுள், கலியை தீர்க்க வந்த கடவுள் யார் அப்படின்னா முருகப்பெருமான் தான். அது எந்த கிரகத்தின் அதிபதி, எந்தக்கான கடவுளாக வர்றார் அப்படின்னா செவ்வாய்க்கு தான் வர்றார். அப்போ அதனால் இந்த செவ்வாய்க்கு இவ்வளோ ஆதிபத்தியங்கள் உண்டு.
ஒரு முக்கியமான கடவுளுக்கும் ஒரு கிரகம். அப்போ அதனால தான் இந்த செவ்வாய் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் நிறைய நடக்க போகுது. அப்போ உடல்நலம் சார்ந்த வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள். அடுத்து திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல மக்களோட லைஃப்ல நிறைய நிகழ்வுகள். அடுத்து பூமி சம்பந்தமான நிறைய நிகழ்வுகள். நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அடுத்து சகோதரம் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய மாற்றங்கள். அப்போ இந்த விஷயத்துக்கெல்லாம் செவ்வாய் பகவான் வர்றார். இந்த பெயர்ச்சி ஒரு நிறைய மாற்றத்தை கொடுக்க போகுது. அது நம்ம இப்போ பேச போகிறோம். பூமியை பற்றி சொன்னீங்க. இயற்கை சீற்றங்கள் ஏதாவது வர வாய்ப்பு இருக்கா? இப்போ பூமிக்காரகனாகவும் செவ்வாய் வர்றார். இப்போ பொதுவாகவே உபய வீடுகளில் செவ்வாய் வரும்போது பூமி, அதாவது நீர் மற்றும் நிலம் சார்ந்த விஷயங்கள் நடக்க போகுது. இப்போ செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு ஆக்ரோஷமான கிரகம். அப்போ செவ்வாய் அப்படின்னாலே ரெட் கலர், செவ்வாய்னாலே பிளட், செவ்வாய்னாலே கோபம், செவ்வாய்னா ஒரு போர் வீரர், ஒரு உக்கிரமாக கோபமாக கொந்தளிச்சு எந்திரிச்சு போருக்கு போகிறவர் வந்து செவ்வாய். சாந்தமான கிரகம் கிடையாது. அப்போது அந்த கிரகம் புதன் வீட்டுக்கு வர்றார். அப்போ புதன் அப்படிங்கிறது நிலம். அடுத்து இந்த உபயம் அப்படின்னால நிலம் மற்றும் நீர். அப்போ இது சார்ந்த விஷயத்தில் ஒரு கொந்தளிப்பு நிகழவிருக்கிறது. அப்போது இந்த ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதத்தில் பூமி சார்ந்த விஷயத்தில் ஒரு கொந்தளிப்பு. அப்போ என்ன? அப்போ பூமியில் ஒரு நிலநடுக்கம் வரும். அப்போ எர்த்குவேக் வரும். அடுத்து லேண்ட்ஸ்லைட்ஸ் வரும். அடுத்து சுனாமி வரும். அடுத்து பூமியில் வந்து இப்போ பில்டிங் திடீர்னு கொலாப்ஸ் ஆகிறது, நம்ம லேண்டு சம்மந்தமான நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கிறது. அடுத்து லேண்டு சம்மந்த விஷயத்தில் நிறைய ஏதாவது ஊழல் முறைகேடுகள் நடந்தால் அதெல்லாம் வெளிவந்துடும். அப்போ இந்த மாதிரி சுனாமி, பூகம்பம், நில அதிர்வு, நிலச்சரிவு, அடுத்து வால்கானிக் எரப்ஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிலம் மற்றும் நீர் சார்ந்த விஷயங்கள். அடுத்து மழை. அப்போ மானாவாரிய பெருமழை. இப்போ சைனாவில் பார்த்தீங்கன்னா வெள்ளம் கொட்டுன்னு கொட்டுது. அது மாதிரி நம்ம இந்தியாவிலையும் பார்த்தா இப்போ புதன் அப்படின்னா இந்தியா தான். அப்போ அந்த இடத்துல வந்து செவ்வாய் வந்துட்டாருன்னா மழை கொட்டுன்னு கொட்ட போகுது. நிலம்லாம் நீரில் முழுக போகுது. அடுத்து கடல் உள்வாங்கும். அடுத்து கடல் கொந்தளிச்சு வெளில வரும். இது எல்லாமே இந்த இயற்கை சீற்றங்களில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அரசியல் ஏதாவது மாற்றங்கள் இருக்கு? ஓகே. இப்போ அரசியல்னா நான் போர் வீரர் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ செவ்வாய் வந்து ஒரு போர் வீரர். அப்போ என்ன? போர் சம்பந்தமான விஷயம். அப்போ இராணுவத்தில் நிறைய அதிரடி மாற்றங்கள். அடுத்து இராணுவ தளபதி, அடுத்து இந்த ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இதில் உள்ள ஹெட்டெல்லாம் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து போர் பதட்டம். இப்போ தான் கொஞ்சம் நாடுகளுக்கு உண்டான போர் பதட்டம் வந்து கம்மியாகிட்டு வருது. அது மீண்டும் கொந்தளிக்கும். மறுபடியும் வந்து அடுத்து போர் சம்மந்தமான சூழ்நிலைகள் அடுத்து வரும். நிறைய இடத்துல குண்டு போடுவாங்க. அதனால் நிறைய மக்கள் இறந்து போகிறது, நிறைய சேதங்கள். அடுத்து வான்வெளியில் நிறையா சேதங்கள், இந்த மாதிரி விஷயமெல்லாம் நிறைய நிகழ்வு இருக்குது. அரசியலில் நிறைய இந்த தலைமை பொறுப்புகளில் மாற்றம். அப்போது இந்த ஒரு 1.5 மந்த்ஸ் பார்த்தா அமைச்சரவையிலேயே நிறைய மாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். சென்ட்ரல்லையும் சரி, ஸ்டேட்லேயும் சரி நிறைய பொறுப்புகளில் உள்ளவர்கள் மாற்றம் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஊழல்கள் நிறையா கண்டுபிடிச்சி நிறைய பேர் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் தான் இந்த அரசியல் சார்ந்த விஷயம். பொருளாதார நிலை இந்த செவ்வாய் பயிற்சினால பொருளாதார நிலை எப்படி இருக்குது? இப்போ செவ்வாய் அப்படின்னாலே ஒரு ஆக்ரோஷம், ஒரு கொந்தளிப்பு அப்படின்னு சொல்லுவேன். இப்போ பொருளாதாரம்னு எடுத்துக்கிட்டால் ஜென்ரல் மானிட்ரி ஃபினான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இன்னொன்று ஷேர் மார்க்கெட், ட்ரெண்டு சம்மந்தமான விஷயம். அப்போ ஜென்ரல் மானிட்ரி ஃபினான்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றம் இல்லை. அப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில் ஏதாவது சேஞ்சஸ்னால் ஒன்றும் பெருசாக இல்லை. எக்கானமி எப்படி இருக்க போகுதுன்னா அப்படியே நார்மலாக நியூட்ரலாக இருக்க போகுது. இன்கம், ஜிடிபி அதெல்லாம் வந்து ஒன்றும் பெருசாக மாற்றம் இல்லை. ஆனால் பங்குச்சந்தைன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு பெரிய மாற்றம் உண்டு. இப்போ புதன் அப்படிங்கிறது, புதன்னாலே ஒரு பங்குச்சந்தை, ட்ரேடிங்க்கு அதிபதியே புதன் தான். அந்த புதன் வீட்டில் செவ்வாய் வர்றார். இப்போது ஷேர் மார்க்கெட்டில் எடுத்துக்கிட்டோன்னா ஈக்விட்டி, கமாடிட்டி, ஃபாரெக்ஸ் இந்த 3 மார்க்கெட்டை பொறுத்தவரை செவ்வாய் அப்படிங்கிறது பியரிஷ் பிளானட். அப்போ பியரிஷ் அப்படின்னா பங்குச்சந்தை இறக்கத்தை சந்திக்கும். அடுத்து கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் எடுத்துக்கிட்டோன்னா செவ்வாய் அப்படிங்கிறது புல்லிஷ் பிளானட். அப்போ என்ன? ஏற்றத்தை சந்திக்கும். அப்போ இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் காலகட்டங்களில் ஈக்விட்டி, கமாடிட்டி, ஃபாரெக்ஸ் மார்க்கெட் இறக்கத்துக்கு வரும். அதாவது இப்போ கரண்ட் என்ன பொசிஷனோ அதிலிருந்து 30-40% டவுன் ட்ரெண்ட். அடுத்து கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்தோம்னா ஆகஸ்ட் செப்டம்பரில் இருக்கிற பொசிஷன்லேருந்து 40-50% அப் ட்ரெண்ட். அப்போது ஃபைனான்ஸ்னு எடுத்துக்கிட்டோம், ஷேர் மார்க்கெட்டில் இந்த 3 மார்க்கெட் கீழேயும், கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் ஃபார் அப்லேயும். அப்போ அந்த மாதிரியான மாற்றங்கள் நிறையா இருக்குது.
ஓவரால் ஜென்ரல் பார்த்தா நியூட்ரல். அப்ப நீங்க ஜென்ரல் சொல்றது ஃபைனான்ஸ் அப்படின்னு பார்த்தா நியூட்ரலாக இருக்குது. இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்த்தா தங்கம் விலை இன்னும் இறங்க வாய்ப்பு இருக்கு. ஆமா. தங்கம் வந்து இந்த ஆகஸ்ட், செப்டம்பர் மாசத்தில் இறக்கம் தான். தங்கம் மற்றும் வெள்ளி விலை இறங்கும். கிரிப்டோ கரன்சி மட்டும் ஏறும். கிரிப்டோ கரன்சி மட்டும் ஏறும். தாறுமாறா ஏறிடும். நன்றி சார். நன்றி.